பிரைஸ் எல்லாம் ஜோகன். பிரைஸ் தராருமா. ஜோகன், நீ டோனாவூர் போனல, அங்க கேம்ப், ஹெச்எஸ்எஸ் கேம்ப், அந்த மினிஸ்ட்ரி மூலமா கேம்ப் நடந்ததுல, அங்க 1ல இருந்து 4ஆம் தேதி வரைக்கும் இருந்தல, அங்க ஏதாவது புதுசா கத்துக்கிட்டியா? ஏதாவது ஒண்ணு ஷேர் பண்ண? எனக்கு அங்க ஒரு ஸ்டோரிஸ், இது ஸ்டோரி மாதிரி இல்ல, நம்மளுக்கு ஒரு இது மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. என்னன்னா, இந்த பன்னிக்கு வந்து பிடிச்சது மொச்சக்கொட்டை. அந்த பன்னிக்கு வந்து மொச்சக்கொட்டைய போட்டுட்டு போவாங்க. அதை அப்படியே பின்னாடியே அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க, அந்த ஓனர் பின்னாடியே. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல போய் அந்த பன்னியோட தலையை அறுத்துருவாங்க. அதுக்கு தெரியாது. ஆனா அப்படிதான் நம்மளோட வாழ்க்கையிலையும் சாத்தா நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு பாவத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டே இருப்பான். நம்மளுக்கு இந்த உலக பிரச்சனை இருக்க பாவம் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கிறதுனால நம்ம அது பின்னாடியே போவோம். எப்படி பண்ணி வந்து மொச்சக்கொட்டையை சாப்பிட்டுட்டே போகுதோ, அது பண்ணி நம்மளுக்கு சாத்தா ஒரு மொச்சக்கொட்டையை போட்டுட்டே போவான். நம்ம அவன் பின்னாடியே போயிட்டு இருக்கோம். கடைசியில நம்மளுக்கும் அதே மாதிரி இந்த ஓனர் பண்ண மாதிரி நம்மளையும் கொண்டு. இப்போ மொச்சக்கொட்டைனா என்ன? இந்த உலகத்துல என்ன பாவங்கள்லாம் இருக்கு கொஞ்சம் சொல்ல. உன் வயசுல பிள்ளைங்க என்ன பாவம் பண்றாங்க? என்ன பாவம்? கெட்ட வார்த்தை பேசுறாங்க, பேர்ட் வேர்ட்ஸ் பேசுறதுனால அது. அதுக்கப்புறம் ரொம்ப சினிமா மூவிஸ், அதுக்கப்புறம் சாங்ஸ் கேட்கறது, அதுக்கப்புறம் மொபைல்ல வந்து ரொம்ப அடிஷனா இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் நிறைய கேம்ஸ் இருக்குல்ல, ஃப்ரீ ஃபயர், பப்ஜி, அது மாதிரி கேம்ஸ்குள்ள அடிக்ட் ஆகிறவங்க. அதனால அதுக்கப்புறம் ஏசப்பா சொன்ன வார்த்தை கீழ்படியாம இருக்கிறவங்க, அதுவும் பாவம் தான். பெற்றோர்களுக்கு கீழ்படியாம இருக்கிறதும் பாவம் தான். ஏசப்பா எதை செய்யக்கூடாதோ அதை செய்யறதும் பாவம் தான். இந்த மாதிரி நிறைய மொச்சக்கொட்டைகளை வந்து பிசாசு நமக்கு காமிப்பான். நம்ம இந்த மொச்சக்கொட்டைகளை நம்பி நம்ம அந்த மொச்சக்கொட்டைகள் பின்னாடி அப்படியே போயிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு கடைசியில் நரகத்தை தான் பிசாசு கொண்டு போய் நம்ம நரக அக்னி ஜுவாலையில தள்ளிடுவான். சோ நம்ம எல்லாருமே ஜாக்கிரதையா இருக்கணும். ஒவ்வொரு நாளுமே ஏசப்பா, நான் பாவம் செய்யாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா, உங்க ரத்தத்துக்குள்ள எங்களை மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இப்போ நம்மள மாதிரி பெரியவங்க அப்படின்னா கோபப்படுறது, எரிச்சல் அடைகிறது எல்லாமே பாவம் தான். பொறாமப்படுறது, பெருமையா இருக்கிறது எல்லாமே. சோ ஏசப்பா, இந்த மாதிரி பாவங்கள்லாம் நாங்க செய்யக்கூடாது ஏசப்பா. எங்களை பரிசுத்த ஆவியானவரே நீங்க கண்ட்ரோல் பண்ணி நீங்க ஆளுகை செய்யுங்க. எந்த ஒரு மாம்சீகமான பாவங்களும் எங்க வாழ்க்கையில வந்துடக்கூடாது அப்படி சொல்லிட்டு நம்ம டெய்லியும் ஜெபம் பண்ணும்போது ஏசப்பா நம்ம ஜெபத்தை கேட்டு நமக்கு விடுதலை தரதுக்கு அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். Thank you. Have a nice day. Bye.